தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஒரு அதிரடியான முடிவு தற்போது வெளியாகி இருக்குங்க. அதாவது ஜூன் மாதம் ஜூன் 2, 3ஆம் தேதியிலிருந்து வீடு தேடி வரக்கூடிய ஒரு அதிருப்தியான சர்ப்ரைஸ் ஆனது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் அவர்கள் அதிரடியான ஒரு முடிவாக தற்போது ஒரு செய்தியாகவே வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன குட் நியூஸ், என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களின் இல்லங்களுக்கே நேரடியாக சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கக்கூடிய தாயுமானவர் திட்டம் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அதிரடி உத்தரவு அளித்திருந்தார். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நடந்த விஷயமாகவே நம்ம பார்க்கலாங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது பிறப்பித்துள்ளதாகவே ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் இலவசமாகவும் பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை மிகவும் மலிவான விலையிலுமே தடையின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. ஸோ இந்த ரேஷன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குடும்ப அட்டையில பெயர் உள்ள உறுப்பினர்கள் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்களுடைய பயோமெட்ரிக் கைரேகையை பதிவு செய்த பிறகு இந்த பொருட்களை பெற முடியும் என்பது இதுவரை ஒரு நடைமுறையாகவே இருந்தது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம தெரிவிக்கலாம். ஆனா தமிழக அரசு இப்போ ஒரு புதிய முடிவை எடுத்திருக்காங்க. இந்த புதிய முடிவுல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் நலக்குறைவு, முதுமை அல்லது மாற்றுத்திறன் காரணமாக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றோ நீண்ட வரிசையில நின்றோ பொருட்களை வாங்க முடியாத சூழலில் லட்சக்கணக்கான முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் தவிர்த்து வந்தனர். ஸோ இவர்களுக்கு ஒரு அதிரடி முடிவாக, இவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தற்போது தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த முடிவானது இவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு வகையில, இவர்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு வகையில கண்டிப்பா இருக்க போகிறது. இவர்களுடைய துயரத்தை துடைப்பதற்காகவோ முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே நேரடியாக சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கக்கூடிய நோக்கில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக செயல்பட துவங்கியது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முந்தைய அரசின் சில முக்கிய நலத்திட்டங்கள் தொடர்ந்து நீடிக்குமா என்ற கேள்வி கண்டிப்பா மக்களிடம் இருந்தது. அதாவது இந்த நலத்திட்டங்கள் நீடிக்குமா அல்லது முடக்கப்படுமா என்ற சந்தேகமும் நிறையவே இருந்ததுங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய விவாதமாக நடைபெற்று வந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு பதிலடியாக இப்ப அரசானது ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு அமைச்சர் வெங்கட்ரமணன் வெளியிட்டுள்ள தற்போதைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எளிய மக்களின் அன்றாக உணவோடு தொடர்புடைய இந்த தாயுமானவர் திட்டத்தின் எதிர்காலம் என்ன என்ற அச்சம் பயனாளிகள் மத்தியில நிலவி வந்ததாகவே நம்ம சொல்லலாம். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாபெரும் நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் கடந்த வாரம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாருங்க. இக்காரணத்தை கொண்டும் இந்த திட்டம் நிறுத்தப்படாது என்றும் தமிழக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எவ்வித சிரமமும் இன்றி எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் முதன்மையான நோக்கம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்து இருந்தாருங்க. அது மட்டுமில்ல, இந்த உன்னதமான திட்டம் எவ்வித இடையூறும் தொய்வும் இல்லாமல் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நிதி வசதிகளையும் அரசே முழுமையாக செய்து தரும் என்றும் பயனாளிகளுக்கு தரமான சேவையை வழங்க அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதி அளித்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்ததுங்க. இதனால தென்காசி கலெக்டர் அதிரடி முடிவா என்ன எடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரின் இந்த அதிரடி அறிவிப்பை தொடர்ந்து தற்போது மாவட்ட வாரியாக இந்த திட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வகையில தென்காசி மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்த மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மாவட்ட கலெக்டர்
கமல் கிஷோர் இப்போது வெளியிட்டு இருக்கிறார். அதன்படி தென்காசி மாவட்டத்தில் உள்ள தகுதியான பயனாளிகளுக்கு வரும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் அவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்து இருந்தாருங்க. இந்த குறிப்பிட்ட நாட்களில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கே சம்பந்தப்பட்ட நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் நேரடியாக சென்று அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களையுமே எவ்வித தாமதம் இல்லாமல் வழங்க உள்ளன அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. முதலமைச்சரின் தாயமானவர் இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு செல்ல முடியாமல் தவித்த தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் ஜூன் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் தங்களுடைய இல்லங்களிலேயே பொருட்களை பெற்றுக்கொள்ளும் இந்த சிறப்பு வாய்ப்பினை பயன்படுத்தி பயனடையுமாறு மாவட்ட நிர்வாக சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அரசின் இந்த தொடர் நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகத்தின் துரித செயல்பாடும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய மத்தியில பாத்தீங்கன்னா நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்குள்ள ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வயதானவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு திட்டமாகவே இதை நம்ம பார்க்கலாம். தொலைதூரத்தில் சென்று இந்த மாதிரி ரேஷன் பொருட்களை வாங்கி கஷ்டப்பட்டு வந்த வயதானவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு உதவிகரமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா மக்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே நாம இந்த விஷயத்தை பார்க்கலாம். இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வரக்கூடிய இந்த அரசு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்களிடையே நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசாக கண்டிப்பா இருக்க போகிறது. மேலும் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாற்றமாக நடந்து கொண்டு வருகிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் மட்டுமே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதனால தமிழக அரசின் மீது முழு நம்பிக்கை வைத்து மக்கள் இன்னும் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லலாங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்க உடனடி அப்டேட்டாக நிச்சயமா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அரசியலில் அடுத்த கட்ட மாற்றமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.